Welcome to Abhinandan Academy, my dear students. I am a maths teacher, Tamilarasu. In the video, relation function topic, types of relation, that is exercise 1.1. Okay, types of relation பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா transitive relation தான் என்ன, ஓகே, அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஸாக என்னுடைய சேனலை பார்த்துட்டே வந்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட் சொல்லிட்டு உங்களை என்னால் ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சார் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஸோ என்னோடய சேனலில் வீடியோ போடும்போது மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். வாங்க டாபிக் போகலாம். ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக அதோட மீனிங் மாதிரி தெளிவாக பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்ட் ஆஃப் த ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா மீனிங் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஹியர் ஒரு பர்சன், சரிங்களா, இப்போ இங்கே ஒரு பர்சன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இது பர்சன் 1, நெக்ஸ்ட்டு அனதர் வந்து பர்சன் 2, இங்கே ஒரு பர்சன் வந்து மொபைலை யூஸ் பண்ணிகிட்ருக்கார். இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃபோன் டவர் ட்ரான்ஸ்மிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இவருடைய நம்பருக்கு கால் பண்ணேன்னா என்னாகும், என்னுடைய செல்லிலேருந்து ஃப்ரீக்குவன்சி இங்கே போகும். ஓகே, செல் டவருக்கு ஃப்ரீக்குவன்சி போகும். செல்ஃபோன் டவர் இங்கேருந்து ஏன்ட்டு செல்ஃபோன் ஃப்ரீக்குவன்சியை கேப்சர் பண்ணி இங்கேருந்து இவருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இவர் இங்கேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் இங்கே வரும், அப்புறம் இங்கே வரும். அப்போ இந்த ரெண்டு பர்சனுக்கு நம்ம நார்மலாக மொபைல் பேசும்போது யார் வந்து ட்ரான்ஸ்மிட்டாக இருக்காது, செல்ஃபோன் டவர் வந்து ட்ரான்ஸ்மிட்டாக இருக்குது. ஓகே, சேம் கான்செப்ட் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறேன், மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஸோ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ரெண்டு பர்சனுக்கு இன்பிட்வீன் கேப்பில் மீடியேட்டராக ஒர்க் பண்ணுறது. நம்ம இந்த இப்போ இடம் வாங்க போனால் யார் சொல்லுவாங்க, புரோக்கர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்ககிட்ட புரோக்கர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த போய் பாருங்கள், பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி, ஸோ இடம் வாங்குறவங்க இடம் விற்கிறவங்க ரெண்டு பேர்த்துக்கு இன்பிட்வீன் கேப்பில் யார் இருப்பாங்க, ஒரு புரோக்கர் இருப்பாங்க இல்லையா. தட்ஸ் ஒரு மீடியேட்டர். அந்த மீடியேட்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மேத்தமெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட் எடுத்துங்க, ஏன்ற ஒரு எலமெண்ட், பின்ற ஒரு எலமெண்ட், நெக்ஸ்ட்டு சின்ற ஒன் பர்சன். ஸோ அப்போ ஏக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா, அவங்க ரிலேஷன்ஷிப் உருவாக்க பின்ற ஒரு எலமெண்ட் வந்து ஒர்க் பண்ணுது. அப்போ என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பேர், வாட்ஸ் மீனிங் ஏ கமா பி, இது ரெண்டு, ஸோ இங்கேருந்து இங்கே போகுது. நெக்ஸ்ட்டு பி டு சி, பி வந்து மீடியேட்டரு, ஆனால் பி டு சி. ஓகே, இப்போ எடுத்தோமா இது ஈக்குவல் டு ஏக்கும் சிக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துரும். ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஏ கமா சி, ஸ்ட்ரைட்டாக என்னது ஏ டு சிக்கு ட்ரான்ஸ்மிட்டாக கனெக்ஷன் பண்ணுது. யார் ஒர்க் பண்ணுறாங்க, மீடியேட்டராக, பின்ற ஒரு பர்சன் மீடியேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. எஸ் கிளியர், இதுதான் ட்ரான்சிட்டிவோட டெஃபினேஷன்ஸ். அப்படியே பாருங்கள், டெஃபினேஷன் போகலாமா. இப்போ பாருங்கள், அப்போ ஆர் ஆன் ஏ செட், ஓகே, ஏ ரிலேஷன் ஆர் ஆன் ஏ செட் ஏ, ஒரு செட் ஏல ஆர் வந்து ஒரு ரிலேஷன். ஓகே, என்ன மாதிரி ரிலேஷன் ஆகும்னா ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனாக இருக்கணும்னா, அப்போ இந்த ரிலேஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுக்கிறேன், ரெண்டு பேர் சூஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி பேர், ஏ கமா பி. ஸோ இங்கே முடிகிற நம்பர் அகெயின் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இது, தட் இஸ் மீன் ட்ரான்ஸ்மிட் பின்னு சொல்லிக்கணும். ஏ கமா பி, நெக்ஸ்ட் பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர், இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டேனாக்கும் தேர்ஃபோர் நெக்ஸ்ட் என்ன வரும், ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னு வந்து நிற்கும். ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, தேர்ஃபோர் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு என்ன கிடைக்கிறதா, ஏல கிடைக்கும். இந்த 3 எலமெண்ட்ஸ் எல்லாமே செட்டு ஏல இருக்கணும், செட்டை விட்டு ஏ விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா. திஸ் இஸ் வாட் ஐ மீனிங் டெஃபினேஷன் ஆஃப் ட்ரான்சிட்டிவ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், செட்டு ஏன்ற ஒரு எக்ஸாம்பிள் 1 2 3 ஒரு நம்பர் எடுத்துட்டேன். தென் த ரிலேஷன் ஏ கிராஸ் ஏ வந்து நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ஏ கிராஸ் ஏ எழுதிட்டோம். இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா R1 கண்டுபிடி. R1 ஒரு ரிலேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த ரிலேஷன் வந்து வெதர் இட் சுட் பி ட்ரான்சிட்டிவ் ஆர் நாட் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ அங்கே ரிலேஷனில் இருக்க எல்லா பேரையும் நான் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேர் நான் என்ன பண்ணுறேன், 1,1 1,2 எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டிஷன் ரெண்டு பேர் எடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ லெட் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் 1,1
நெக்ஸ்ட்டு 1,2 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்து 1,1 1,2 which implies what a conclusion will come 1,2 belongs to R ஏன்னா a, c தானே therefore 1,2 belongs to R இருக்கா 1,2 belongs to R இருக்குது ரைட்டு இப்போ நெக்ஸ்ட் பேர் 1,1 எடுத்துட்டு நெக்ஸ்ட் 1,2 பேர் எடுத்து பாருங்க 1,2ல் எடுத்துனா நெக்ஸ்ட் 2ல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வேறு ஏதாவது பேர் இருக்கா ஸோ இங்கே ஒரு பேர் இருக்குது அப்போ ஹியர் 2,1 belongs to R எடுத்துக்கலாமா அப்போ நவ் கன்க்ளூஷன்ஸ் இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் வாட் வேல்யூ கம் 1,1 ஸோ 1,1 belongs to R இருக்குங்களா பேர் இருக்குது நெக்ஸ்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு 2 பேர் எடுத்துகிட்டே கரெக்டாக சாட்டிஃபிகேஷன் சரி சிமிலர்லி தேர்ட் பேரை செக் பண்ணி பார்க்கலாம் 2,1 எடுத்துக்கிறேன் 2,1 எடுத்துனாக்க அகெயின் வாட்ஸ் மீனிங் 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆர்டர் த வேல்யூஸ் ஹியர் 1,1 இருக்குது ஓகே ஸோ 2 இங்கே முடிகிற மாதிரி ஸ்டார்டிங் வேல்யூ இது belongs to Rனா அப்போ வாட் வேல்யூ 2,1 இஸ் belongs to R வந்துருச்சுங்களா எஸ் கிளியர் 2,1 ஆல்சோ belongs to R ஓகே நெக்ஸ்ட் அதே 2,1 நோட் த பாயிண்ட் 2,1 நெக்ஸ்ட்டு 1ல் முடிகிற மாதிரி 1ல் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது 1,1க்கு அகெயின் இந்த பேருக்கு எடுக்கலாம் இல்லையா 1,2 நோட் த பாயிண்ட் ஹியர் belongs to Rனா which implies what the meaning 2,2 is belongs to R 2,2 belongs to R1 சாரி இது எல்லாமே R1 வச்சுக்கோங்க R1 ரிலேஷன்னா எல்லாமே R1ல் இருக்கான்னு பாருங்கள் 2,2 is it belongs to R1 yes does not belongs to R1 okay therefore about what a conclusions ஸோ நான் எல்லா பேரையும் எடுத்து செக் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பேருக்கு வந்துச்சு செகண்ட் பேருக்கு வந்துச்சு செகண்ட் பேரில் ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் எடுக்க கிடைக்கும்போது ஒரு மேத்தமெட்டிக்கில் ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் என்டையர் ட்ரூ ஃபெயிலியர்னால் ஏதோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே போதும் ஸோ அப்போ இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் R1 இஸ் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ் R1 is not a transitive okay முடிஞ்சுங்களா R1 is not a transitive understood மா நெக்ஸ்ட்டு R2 எடுக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா R2 பாருங்கள் இப்போ நீ சொன்ன மாதிரியே எல்லா பேரையும் சூஸ் பண்ணிப்பார் 1,1 1,2 ஃபஸ்ட்டு நான் பேரை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் 1,1 ஓகே நெக்ஸ்ட் என்னது 1,2 is it belongs to R2 na similar case 1,2 is belongs to what's the value you automatically will come to R2 okay next again பார்த்தீங்கன்னா 1க்கு வேரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி again பார்த்தீங்கன்னா 1,2 1,2 எடுத்தால் these are two possibilities what's the meaning 2,1 செகண்ட் பேரன் எடுக்கிறேன் ஸோ 2,1 belongs to R2 na what's the value 1,1 belongs to R2 இருக்குங்களா நெக்ஸ்ட்டு 2ல் 1,2 எடுத்துட்டேன் 2ல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த பேர் இருக்குது நெக்ஸ்ட் இங்கே ஒரு பேர் இருக்குது 1,2 நெக்ஸ்ட்டு 2,2 இது belongs to R2 அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் 1,2 அகெயின் 1,2 இஸ் belongs to R2 இருக்குங்களா ஸோ அப்போ வாட் மீன் 1,2 வச்சு எல்லா பேரையும் செக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பேர் என்ன எடுக்கிறேன் 2,1 ஸோ 2,1 எடுத்தேன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வேறு என்ன பேர் இருக்குது ஹியர் 1,1 இருக்குது ஸோ 1,1 belongs to Rன்னு எடுத்திங்கன்னா வாட் வேல்யூ 2,1 இஸ் belongs to R2 இருக்குங்களா நெக்ஸ்ட் அதே 2,1 நான் எடுத்துனாக்கா திரும்ப 1ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 1,2 ஓகே இஸ் belongs to R2 which implies திரும்ப என்ன கிடைக்கும் 2,2 கிடைக்கும் ஸோ 2,2 belongs to R2 அடுத்து நெக்ஸ்ட் 2,2 எடுக்கலாம் 2,2 அப்படின்னு பேர் எடுத்துனாக்கா 2ல் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வேறு என்ன இருக்குது ஹியர் ஒரு பேர் மட்டும் இருக்குது தட் இஸ் 2,1 belongs to R2 what's our conclusions 2,1 இதுவும் belongs to எந்த வேலைக்கு இருக்கும் R2க்கு வந்துருமா 2,1 ஸோ அப்போ நான் நல்லா பாருங்கள் இங்கே ஒரு பேர் எடுத்துகிட்டு அது மாதிரி ஸ்டார்ட் ஒரு பேர் எடுத்துனா இங்கே எண்டிங் வேல்யூ நெக்ஸ்ட் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது பேர் உள்ளே எடுக்கிறேன் கம்பல்சரி அந்த மாதிரி பேர் இருக்கணும் அப்படிலாம் நான் கிவன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பேர் கன்க்ளூஷன் ஆகுதா ஓகே therefore அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் R2 is transitive okay R2 is a transitive this is a concept okay understood ma R2 is a this is a transitive concept next பார்த்தீங்கன்னா இந்த transitive relation concept பேஸ் பண்ணிட்டு some important relations okay important இந்த பாயிண்ட்ஸ் தான் ஒவ்வொரு அதாவது இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் வெறும் நீ டெஃபினேஷன் படித்தா போதும் ஆனால் இங்கே ஹியர் ஆஃப்டர் அப்படி இல்லை நீ ஒரு டெஃபினேஷன் படித்தாகும் அந்த டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய
வாட் மீனிங் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக படிக்கணும். ஏன்னா அப்படி தான் நீங்கள் உன்னால் அப்ஜெக்டிவ்ஸ் கொஷினை ஃபேஸ் பண்ண முடியும் as per சிபிஎஸ்சி நியூ பேட்டர்ன் படி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் எம்டி ரிலேஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ். தட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 mark. ஓகே, எம்டி ரிலேஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகே, எம்டி ரிலேஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ். எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? செட் ஏ ஈக்குவல் டு செட் 1 2 3. ஓகே, தென் த ரிலேஷன்ஸ். ஓகே, செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3. தென் த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய டைம் தெரியும்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இப்போ நான் ஒரு ரிலேஷன் சூஸ் பண்ணுறேன். செட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் தென் 10. ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி ஏதாவது பேர் இருக்கான்னு பாருங்கள். 1, 1 நான் பேர் எடுத்தேன்னு வச்சுங்க. 1, 1 பிலாங்ஸ் டு ஆர் எடுத்தேன்னா 1 minus 1 greater than 10. It's possible, it's not possible. Up to 3, 3 எடுத்தால் வரைக்கும் not possible. ஸோ இப்போ இந்த x, y greater than 10 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி இதில் a cross a ஒரு பேர் கூட கிடையாது. therefore அப்போ என்ன சொல்லிடலாம்? R is equal to empty set. that is meaning empty relations. okay, R is equal to empty relations. understood meaning? ஸோ இப்போ நான் empty relation சொல்லிட்டேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து empty relation பட் இட்ஸ் எ ட்ரான்சிட்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, பட் ட்ரான்சிட்டிவ்னா நல்லா டெஃபினேஷன் பார்த்துங்க. லெட்ஸ் டெஃபினேஷன் பாருங்கள். ஏ கமா பி. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். அப்போ விச் இம்ப்ளைஸ் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் இது ட்ரான்சிட்டிவ். இது நம்மளுக்கு தெரிஞ்சது, இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் இங்கே ஒன்று நல்லா யோசிக்கணுங்க. ஏ கமா பி, பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர், இந்த மாதிரி ஒரு பேர் இதுக்குள்ளே எடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பேர் எடுக்க முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ட்ரான்சிட்டிவாக இல்லைன்னு செக் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏ கமா பி, பி கமா சி அப்படின்னு ஒரு டபுள் பேர் இதுக்குள்ளே எடுக்க முடியுமா? ரிலேஷனுக்குள்ளே எடுக்கவே முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இந்த கண்டிஷனே எடுக்க முடியாட்டினா அப்போ எப்படி இதை நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்ல முடியும்? ஓகே, தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் இஸ் ஆர் இஸ் எ ட்ரான்சிட்டிவ். ஓகே, ஆர் இஸ் எ ட்ரான்சிட்டிவ். ஏஸா ட்ரான்சிட்டிவ்னா ஏ கமா பி, பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை என்னால் ரிலேஷன் ஆருக்குள்ளே எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியலனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம்னா ஆர் இஸ் எ ட்ரான்சிட்டிவ். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட்டு அனதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி அண்ட் யூனிவர்சல் ரிலேஷன்ஸ். ஓகே, இந்த ஐடென்டிட்டி அண்ட் யூனிவர்சல் ரிலேஷன் ஆன் நான் வைட் செட். ஓகே, ஐடென்டிட்டி அண்ட் யூனிவர்சல் ரிலேஷன் ஆன் ஏ நான் வைட் செட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகே, ஸோ ஐடென்டிட்டியும் யூனிவர்சல் ரிலேஷன் அப்போ நான் வைட் செட் இஸ் எ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ எப்படி சொல்லணும்னா ஐடென்டிட்டிஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணும்போது செட் ஏ கொடுத்துட்டோம். ஏ கிராஸ் ஏ நம்மளுக்கு தெரியும். ஓகே, செட் ஏ தெரியும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும்னா R1 ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, R1 நல்லா திங்க் பண்ணுங்கள். 1, 1, 2, 2, 3, 3 இஸ் எ ஐடென்டிட்டிஸ் ரிலேஷன். Now think about is identity relation it's a transitive or not, அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ஐடென்டிட்டி ரிலேஷன் இஸ் a transitive or notன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் a transitive. why? ஓகே, சரி, ஆர் இஸ் a transitive. why? இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ட்ரான்சிட்டிவ்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஏ கமா பி, பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். ரைட், இப்போ அது மாதிரி ஒரு பேர் எடுங்க. 1, 1 ஒரு பேர் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது இஸ் எண்டிங் வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு அனதர் இந்த வேல்யூ 1ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது ஒரு பேர் இருக்கா? அந்த மாதிரி டபுள் பேர் இஸ் பாசிபிள், இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் அகெயின் 2 அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்க. 2, 2 அப்படின்னு எடுத்துனா நெக்ஸ்ட் 2, 2ல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வேறு ஏதாவது பேர் இருக்கா? இல்லை. ஸோ இப்போ எனக்கு தேவை இந்த 2 பேர் எடுக்கணும். ஓகே, இந்த 2 பேர் கம்பல்சரி எடுக்கணும். அப்படி ஒரு பேரே என்னால் இங்கே எடுக்க முடியல. ஸோ அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? R1 is ஓகே, R1 is transitive. ஓகே, எனக்கு தேவை அந்த பேர் எடுத்து தான் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்னு வச்சுக்க. ஒரு ரிலேஷன் 1, 2, 2, 1. ஓகே, நல்லா பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 1, 2, 2, 1 பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 1, 1 பிலாங்ஸ் டு ஆர் இஸ் பாசிபிள், இஸ் நாட் பாசிபிள். தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் எ ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். எப்போ? இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன ரீசன்னா என்னால் இந்த 2 பேர் சூஸ் பண்ண முடிஞ்சது. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நான் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். எனக்கு அந்த செட்டுக்குள்ளே கிடைக்கல. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் எ ட்ரான்சிட்டிவ். ஓகே, பட் நான் இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஸ்டார்டிங் எடுத்தோம்லேயே அந்த டபுள் பேர் அது மாதிரி பேரே இங்கே எடுக்க முடியல.
அதே மாதிரி எம்டி செட்டு இந்த மாதிரி 2 டபுள் பேரை என்னால் எடுக்க முடியல. அப்போ எடுக்க முடியலனாலே ஃபஸ்ட்டு கண்டிஷனே இங்கே ஃபெயிலியர் ஆகி போகுது. ஏன்னா இதை எடுத்து தான் அதுக்குள்ளே செட்டுக்குள்ளே இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதே எடுக்க முடியலண்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம்டா, இட்ஸ் எ ட்ரான்சிட்டிவ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மெனி சில்ட்ரன் இந்த மாதிரி எடுக்க முடியலன்னா நாட் ஏ ட்ரான்சிட்டிவ் நிறைய பேர் எழுதுவாங்க 1 மார்க் கொஷின். இல்லை, இட்ஸ் எ ட்ரான்சிட்டிவ். அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சல் ரிலேஷன் கண்டிஷன் பாரு. ஓகே, அப்போ யூனிவர்சல் ரிலேஷனில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ யூனிவர்சல் ரிலேஷன் என்ன, A cross A. ஓகே, யூனிவர்சல் ரிலேஷனாக வாட் ஏ கண்டிஷன் R2 ஓகே இஸ் சப்செட் ஆஃப் A cross Aக்கு இருந்துச்சுன்னா அது யூனிவர்சல் ரிலேஷன். நல்லா பாருங்கள், A cross Aல இருக்க எல்லா பேரும் நாங்கள் எடுத்துக்கிட்டேன் R2ல். therefore R2 is a universal relation. now think about is a transitive அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டெஃபினட்டாக ட்ரான்சிட்டிவ். ஏன்னா நீ ஒவ்வொரு பேரையும் எடுத்து செக் பண்ணிக்க. இதுக்குள்ளே நீ எந்த பேர் வேணால் எடுத்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2,1 எடுத்துன்னு வச்சுக்க. 2,1 நான் சூஸ் பண்ணால் திரும்ப 1ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வேலை எங்கே இருக்குது, ஹியர் 1,1 பிலாங்ஸ் டு R2ன்னு எடுத்தால் வாட் வேல்யூ வில் கம் 2,1 பிலாங்ஸ் டு R கிடச்சிருச்சுங்களா. நெக்ஸ்ட் அதே 2,1 பேர் எடுத்தால் திரும்ப 1ல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஹியர் 1 வருது. அப்போ 1,2 பிலாங்ஸ் டு R2 எடுத்தினாக்க வாட் வேல்யூ வில் கம் 2,2 பிலாங்ஸ் டு R வந்துருச்சுங்களா. ஸோ அது மாதிரி அதே நெக்ஸ்ட்டு 2,1ல் வேறு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2,1ல் திரும்ப 1ல் ஸ்டார்ட் பண்ணி 1,3 கூட சூஸ் பண்ணி பாருங்களேன். R2 அப்போ வாட் வேல்யூ 2,3 இருக்குது ஆல்ரெடி. 2,3 பிலாங்ஸ் டு R2 எஸ்க்ளே கம்ப்ளீட்டாக R2. அப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணால் இங்கே இருக்க எந்த பேர் எடுத்து கண்டிப்பாக இது மாதிரி டபுள் பேர் சூஸ் பண்ண முடியும். அப்படி சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேரும் இந்த செட்டுக்குள்ளே கிடைக்கும், R2க்குள்ளே இருக்கும். ஓகே, கண்டிப்பாக எல்லா பேரும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். therefore அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், R2 இஸ் ஏ ட்ரான்சிட்டிவ். ஓகே, R2 இஸ் ட்ரான்சிட்டிவ். அப்போ R2 இஸ் ஏ ட்ரான்சிட்டிவ்டா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், R2 இஸ் ஏ யூனிவர்சல் ரிலேஷன். therefore யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஏ ட்ரான்சிட்டிவ். இப்போ 2 பாயிண்ட் விட்டோமா, ஐடென்டி ரிலேஷன் is a transitive. next universal relation is transitive. empty relation also transitive. understood ma? next another important 1 mark என்ன ஃபார்ம் பண்ணா, total number of transitive relations on a set. okay, a set having n element வச்சுக்க. a set having n element total number of transitive relation கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 power n square. okay, total number transitive கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 power n square. now set A. ஓகே, how many element, 2 element இருக்குது. ஸோ A cross A கண்டுபிடிச்சேன். இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் கண்டுபிடிக்க வாட் லாஜிக். ஓகே, என்னோட வேல்யூ என்ன, how many elements இருக்குது, 2 elements. n equal to 2 element. வாட் ஏ ஃபார்முலா 2 power n square. ஓகே, ஸோ அப்போ ஹியர் 2 power 2 square, that is meaning 2 power 4. 2 power 4 is equal to 16. அப்போ how many transitive relation இருக்கும், 16 transitive relation. இதை பேஸ் பண்ணி நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? திஸ் இஸ் அ transitive பேஸ் பண்ணி டோட்டல் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். ஓகே, தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவலன்ட் ரிலேஷன்டா என்ன, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ரிலேஷன் ஆர் on a set A is said to be equivalent relations. okay, or function is a equivalent relation irukumda, what are the conditions are satisfied? First one, it's reflexive. next already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் symmetric. next பார்த்தீங்கன்னா transitive. அப்போ reflexive, symmetric, transitive இந்த 3 condition satisfaction பண்ணுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாண்டா, it's a equivalent relations. so ஒரு relation R is said to be equivalent relation இருக்கும்டா, reflexive, symmetric, transitive இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சுன்னா இட்ஸ் எ ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ் அப்படி கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏ செட் ஹேவிங் n எலமெண்ட். therefore டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் ரிலேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 power n square minus n. ஓகே, 2 power n square minus n. இப்போ செட் A எடுத்துட்டேன், 1,2 A cross A கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். சேம் செட் A is equal to 2ங்களா. அப்போ ஹியர் 2 power 2 minus 2. ஏன்னா செட் A வந்து 2 எலமெண்ட் தானே, 2 power 2 minus 2. இப்போ ஃபார்ம் பண்ண 4 அகைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 that is equal to 2. ஓகே, அப்போ how many ஈக்குவலன்ட் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும், 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். தட்ஸ் த மீனிங். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? அப்போ அந்த 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு ஒன் ஈக்குவல் ரிலேஷன் R1 கூட எப்படி இருக்கலாம் சூஸ் பண்ணி பாருங்களேன். 1,1 நெக்ஸ்ட்டு 2,2 கரெக்டாக கெஸ் பண்ணி பாரு. 1,1 இஸ் எ ரிஃப்ளெக்சிவா? ஏன்னா 1,2 தானே, இட்ஸ் எ ரிஃப்ளெக்சிவ். 1,1 ரிவர்சல் போட்டாலும் 1,1 தான். 2,1 ரிவர்சல் போட்டால் 2,2 தான். ஸோ இட் இஸ் எ சிமெட்ரிக். நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ ட்ரான்சிட்டிவ். ஏன்னா அந்த டபுள் பேர் என்னால் சூஸ் பண்ண முடியாது, இஸ் எ ட்ரான்சிட்டிவ். இப்போ அந்த R1 ரிலேஷன் என்ன சொல்லிருக்கு, ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணுது, சிமெட்ரிக்கும் ப்ரூவ் பண்ணுது, ட்ரான்சிட்டிவும் ப்ரூவ் பண்ணுது. தேர்ஃபார் திஸ் R1 இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு R2 அனதர் ஒன் ஈக்குவலன்ட் ரிலேஷன் எப்படி இருக்குண்டா, 1,1 நெக்ஸ்ட்டு 2,2 அகெயின் யூனிவர்சல் செட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்திங்கன்னா, ஓகே இது ஃபுல்லாக யூனிவர்சல் செட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்திங்கன்னா இதுவும் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக ஒரு செட் ஏ ஹேவிங் 2 எலமெண்ட்டாக 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் R1 R2 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லிட்டேன். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட் இந்த ஈக்குவலன்ட் ரிலேஷனை பேஸ் பண்ணிட்டு இருக்க இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1 வந்து ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன், R2 இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன், தென் ஷோ தட் R1 intersection R2 is an equivalent relations. Okay, அப்போ what a conclusion, intersection of the two equivalent relation is equivalent relation. Other question, intersection of the two equivalent relation is equivalent relation. Okay, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ப்ரூஃபை உன்னுடைய மிஸ்லனிஸ் எக்ஸாம்பிள் சம் வருங்க. அப்போ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மிஸ்லனிஸ் எக்ஸாம்பிள் சம் போட்டேன், இந்த ப்ரூஃப் போட்டு காமிச்சிருவேன். இப்போதைக்கு நான் 1 மார்க்காண்டி நான் என்னது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஈக்குவல் ரிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் தொகுத்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம் ஹியர் ஆஃப்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ சார் இன்டர்செக்ஷன் தான் ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லிட்டேன். அப்போ யூனியன் தான் என்ன சார் வரும், R1 and R2 இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆன் எ செட் ஏண்டா ஷோ தட் R1 யூனியன் ஆஃப் R2 யூனியன் வந்து need not be equivalent relations. ஓகே, R1 and R2 யூனியன் வந்து need not be equivalent relations. ஸோ அப்போ intersection of the two equivalent relation is equivalent relation. Union of two equivalent relation need not be a equivalent relations. You understood? Next பார்த்தீங்கன்னா R is a equivalent relation ஆயிருந்துச்சுன்னா அதோட இன்வெர்ஸ், ஓகே இன்வெர்ஸ் ரிலேஷன் ஆல்சோ என்னவாக இருக்கும், ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா a relation R on a set A is symmetric இருந்துச்சுன்னா if R is equal to R inverse வரும். a relation R on a set A is symmetric இருந்துச்சுன்னா R is equal to a relation என்ன ஃபார்ம், R is equal to R inverse வரும். ஓகே, this is a very important point for equivalent relation concept. ஓகே, you understood children? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.